ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 செகண்ட் மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி மாதத்தில் கடைசியாக நிறைய கிரக மாற்றங்களும் அதனால் ராஜயோகங்களும் உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நேரமானது நெருங்கிட்டு இருக்கு. அந்த நேரமானது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அப்படி நெருங்கக்கூடிய நேரத்தை பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த நேரமானது மார்ச் வேற பிறக்க இருக்குது. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ராசிக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறணும். அந்த வகையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நேரம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். மீனம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி நேரம் அமையுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் இந்த கிரகங்களும் ராஜயோகங்களும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய உத்தரவு பொருள் என்ன வேணாலும் இருக்கிற மாதிரி முருகன் சொல்லுவார். அதுபோல தான் கிரகங்களும் என்ன வேணாலும் நடக்கும், நீங்கள் இந்த மாதிரி இருந்துக்குங்க அப்படிங்கிறது எச்சரிக்கையாக சொல்லுது. அதனால தான் கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது ஜோதிடர்கள் அப்போருந்து இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க உங்கள் ராசிக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ராஜயோகங்கள் கிரகப்பயிற்சிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா இதனால தானே உங்களுக்கு பலன்களே கிடைக்க போகுது. அதனால் ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதாவது கிரகப்பயிற்சிகளும் ராஜயோகங்களும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரமாக மாற ஆன்மீக ரீதியாக சில பரிகாரங்களும் செய்ய வேண்டும். அதனால் அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெளிவாக மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாகவும் ஆன்மீக ரீதியாக தலை சிறந்ததாகவும் சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுறாங்க. அதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்குறாங்க. இதில் ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்கள் நிறையவே வருது. இதனுடைய தாக்கங்கள் தான் மேசம் முதல் மீன வரையிலான 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் காணப்படுது. அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். முதலாவதாக என்னென்ன கிரக பயிற்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பிப்ரவரி 3ஆம் தேதி புதன் கும்பராசிக்கு வந்துட்டார். பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு வந்துட்டார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் கும்பராசிக்கு வந்துட்டார். பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு வந்துட்டார். இந்த மாதிரி நிறைய கிரக பயிற்சிகள் நடந்திருக்கு. இந்த கிரக பயிற்சிகள் நடந்ததோடைய அடிப்படையில் தான் நிறைய யோகங்களே உருவாயிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு உருவான யோகம் என்னன்னா சதுர்கிரக யோகம் உருவாயிருக்கு. கும்ப ராசிக்கு 4 கிரகங்கள் வந்திருக்கிறாங்கல்ல, அதனால் இந்த ஒரு யோகமானது வலுவாக உருவாயிருக்கு. இந்த யோகத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய யோகங்கள் உருவாயிருக்கு. புதன் சுக்கிரன் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரிய சுக்கிரன் சேர்க்கையால் சுக்கரத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் மங்களத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. சூரியன் புதன் சேர்க்கையால் புதத்திய ராஜயோகம் உருவாயிருக்கு. இந்த மாதிரி நிறைய யோகங்களும் உருவாயிருக்கு. இப்படி உருவாகக்கூடிய யோகங்களுடைய அடிப்படையில் தான் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சில நேரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும், அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும், நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும், வெற்றிகள் குவியும், முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போது நடந்த இந்த கிரகப்பயிற்சி மற்றும் ராஜயோகங்களால் உங்கள் ராசிக்கு அந்த அதிர்ஷ்ட நேரம் வந்துருச்சா வரலையா அப்படிங்கிறது தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெளிவாக உங்களுக்கான பலனை மீனம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. சரி, வாங்க உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப
என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மீனம் ராசிக்காரங்க தெளிவாகவே வந்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதம் உத்திராடதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மீன ராசி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் மிக்கவர்களாக இருப்பீங்க. நட்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பீங்க. இந்த நாட்கள் விருப்பங்கள் உங்களுக்கு கைகூடும். ராசிநாதன் சஞ்சாரத்தால் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. காரியங்களில் அனுகூலமானது உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். தனாதிபதி செவ்வாய் சஞ்சாரம் மூலம் பணவரவு குறையும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. இல்லைனா உங்களுக்கு தான் அதில் பெருத்த கஷ்டம் வரும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்புறம் உத்திராடதியில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம்போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த வேலையை செய்யும் முன்பு அது பற்றி நல்லா அதிகம் யோசிக்கணும். சிலருக்கெல்லாம் புதிய வேலையும் கிடைக்கலாம், புதிய மாற்றமும் வேலையில் வரலாம். அதெல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். குடும்பத்தில் எல்லாத்துக்கும் மேலே சகஜமான நிலை காணப்படும். மெயினாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்படக்கூடிய ஒரு பயங்கரமான மாற்றம் ஏற்படும். இதெல்லாம் தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ரேவதியில் பிறந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையவே வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதாவது பிள்ளைகள் வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். உறவினர்கள் வகையில் செலவுகள் வந்து ஏற்படலாம். நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமை வந்து அகலும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரிய அனுகூலமானது உண்டாகும். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து எதிர்பார்க்காத வகையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோடு திடீர் பண தேவை உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமாக முடியும். வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வீண் முயற்சிகளை தவிர்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் உங்களுக்கு கலைத்துறையில் பெருத்த நஷ்டம் ஏற்படலாம். அதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதையுமே ஆராய்ந்து முடிவுகள் எடுப்பது நல்லது. வேகத்தை குறைத்து விவேகத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செயல்படணும். அது மட்டும் இல்லாமல் பணவரவு தாமதப்படும். பெரியவர்களுடைய பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமானது தாமதப்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் மெத்தனம் காணப்படும். எந்த ஒரு வேலையுமே அலைந்து செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வமானது உண்டாகும். திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்துக்கு உதவும். திறமையோடு காரியங்களை செய்யணும். ஸோ இதுதான் உங்களுக்கான நட்சத்திர பலன். ஸோ மீன ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ முழுமையாக உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்த்து முடித்த உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் மீன ராசிக்காரங்க இருப்பாங்க. அவங்களும் இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரமாக ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். அது வந்து என்ன தானமாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏழை எளியவர்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த அளவுக்கு தானம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது நடைபெறும். நேரமானது நல்ல நேரமாக அமையும். அதனால் தானம் செய்ய மறக்காதீங்க. இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண
ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு உடனே பார்த்து பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.